வணக்கம். பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்ய 3 நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். ஹெலிகாப்டர் மூலம் மாலை 4:35 மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருகை தந்த பிரதமர் மோடி கன்னியாகுமரி சுற்றுலா மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு கார் மூலம் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பகவதி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பகவதி அம்மன் புகைப்படம் வழங்கப்பட்டது. பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு கார் மூலம் படகு இல்லத்திற்கு சென்று தனி படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்தை அடைந்தார். விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டும் பணி 1964 இல் தொடங்கி 1970 இல் முடிவடைந்தது. இங்கு 2 முக்கிய கட்டுமானம் உள்ளது. ஒன்று விவேகானந்தர் மண்டபம், இன்னொன்று ஸ்ரீபாத மண்டபம். ஸ்ரீபாத மண்டபத்தை பொறுத்தவரை இந்து தெய்வமான பகவதி அம்மன் கால் பதித்த இடத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் கர்ப்பகிரகம், சன்னதி, உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம் உள்ளது. அதேவேளையில் விவேகானந்தர் மண்டபம் என்பது தியான மண்டபம், முக மண்டபம், சபா மண்டபம் உள்ளடக்கி உள்ளது. இதில் தியான மண்டபத்தின் வடிவமைப்பு இந்தியாவின் பல்வேறு கோவில்களின் கட்டமைப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. இந்த மண்டபம் 6 அறைகளை கொண்டுள்ளது. கடல் காற்றில் சிதிலமடையாமல் இருக்கும் வகையிலான கிரானைட் சுவர்களால் இந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. மண்டபத்தின் உள்ளே நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் மற்றும் விளக்குகள் உள்ளன. அதேபோல் சபா மண்டபத்தில் பிரலிமா மண்டபம் எனும் இடத்தில் விவேகானந்தர் சிலை உள்ளது. இங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் பார்வை நேரடியாக ஸ்ரீபாத மண்டபத்தை நோக்கி இருக்கும். இந்த ஸ்ரீபாத மண்டபத்தில் பகவதி அம்மன் கால்பதித்த இடம் உள்ளது. பொதுவாக விவேகானந்தர் மண்டபத்தில் சுற்றுலா பயணிகள் உள்பட யாருக்கும் தங்க அனுமதி இல்லை. விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்க செல்லும் மக்கள் மாலையில் கரைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் பிரதமர் மோடி இன்று முதல் நாளை மறுநாள் வரை விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி தியானம் செய்கிறார். பிரதமர் மோடியின் வருகைக்காக அவருக்காக சில முக்கிய பொருட்கள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு முன்கூட்டியே வாங்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி செய்ய போவது தியானம் என்றாலும் நடுக்கடலில் தியானம் செய்ய விவேகானந்தர் நினைவு மண்டப தியான அறையில் ஏசி வைக்கும் ஏற்பாடும் நடந்து வருகின்றன. சுமார் 2 டன் ஏசி நேற்று காலை கொண்டு வரப்பட்டு தியான மண்டபத்தில் பொருத்தப்பட்டது. இங்கே கிட்டத்தட்ட 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. குளிர்சாதன வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் கொண்ட சிறப்பு அறை இங்கே தயாரிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி தியானம் செய்வதால் 2000 போலீசார் மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மே 30 மாலை தொடங்கி ஜூன் 1 மாலை வரை அவர் தியானத்தில் இருப்பார். சுவாமி விவேகானந்தர் அங்கு தனது தெய்வீக தரிசனத்தை பெற்றதாக நம்பப்படுவதால் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் அங்கு பிரதமர் மோடி செல்லும் நிலையில் நேற்று மாலை ஹெலிகாப்டர் தரையிறங்கும் சோதனை நடத்தப்பட்டது. இங்கே தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. வணக்கம்.